பாண்டவ குலத்தையே கௌரவர்களின் சூழ்ச்சியில் இருந்து காப்பாற்றிய விதுரனின் கதை. காட்டில் முந்தைய காலத்தில் மாண்டவ்யர் என்ற துறவி தர்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். தனது வீட்டின் அருகிலேயே தியானத்தை மேற்கொண்டார். அப்போது சில திருடர்கள் அரசரின் விலை உயர்ந்த பொருட்களை திருடிக்கொண்டு ஓடி வந்தனர். பின்பு முனிவரின் குடிலில் வந்து ஒளிந்து கொண்டனர். இது பற்றி சற்றும் அறியாத முனிவர் தன் தவத்தில் மூழ்கி கிடந்தார். அரண்மனையை சேர்ந்த காவலாளிகள் திருடனை தேடி வந்து முனிவரின் குடிலில் இருந்து அவர்களை பிடித்தனர். முனிவர் தான் திருடர்களின் தலைவர் என்று கருதி அவரையும் அரசனிடம் கொண்டு சென்றனர். அரசன் முனிவருடன் சேர்த்து அந்த திருடர்களையும் திருசூலத்தில் ஏற்றும்படி கூறினார். முனிவர் தவறு செய்யவில்லை என்று கூறியும் அரசன் அதை நம்பவில்லை. அனைத்தும் விதிப்படியே நடக்கும் என்று முனிவரும் மனம் வருந்தி அமைதி காத்தார். திருசூலத்தில் ஏற்றிய திருடர்கள் இறந்து விட்டனர். ஆனால் முனிவர் இறக்கவில்லை. அரசன் திருசூலத்தை விடுத்து முனிவரை இறங்கச் செய்தான். பின்பு முனிவரின் உண்மை குணம் அறிந்து மனம் வருந்தி மன்னிப்பு கோரினான். மாண்டவ்ய முனிவர் தன் குடிலுக்கு திரும்பி வந்து எதுவும் நடக்காததைப் போல தன் தவத்தை தொடர ஆரம்பித்தார். சற்று நேரம் கழித்து முனிவர் முன் தர்மதேவன் தோன்றினார். அப்போது முனிவர், நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை கிடைத்தது என்று தர்மதேவனை வினவினார். அப்போது தர்மதேவன், முனிவரே, நீங்கள் உங்களுடைய சிறு வயதில் சில பூச்சிகளை பிடித்து அதை ஓலை கீற்றில் குத்தி கொடுமை செய்தீர்கள். அதற்கு பலனாகத்தான் உமக்கு இந்த தண்டனை என்றார். நான் சிறு வயதில் தெரியாமல் செய்த பிழைக்காய் இவ்வளவு பெரிய தண்டனை என்று கோபம் கொண்டார் முனிவர். மாண்டவ்ய முனிவர் தர்மதேவனை பார்த்து மிகுந்த கோபத்துடன், நீ பூ உலகில் மானிட பிறவி எடுப்பாய். அரச குலத்தில் பிறந்தாலும் உரிய மரியாதை கிடைக்காமல் அரியணை ஏற முடியாமல் தவிப்பாய் என சாபம் கொடுத்தார். முனிவரின் சாபத்தின்படி தர்மதேவன் மறுபிறவியில் அம்பிகை மற்றும் அம்பாலிகையின் பணிப்பெண்ணான பராக்ரமிக்கும் வியாசருக்கும் பிறந்தார். அவர் பெயர்தான் விதுரன். இவர் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவிற்கும் சகோதரர் ஆவார். விதுரன் எப்போதும் தர்மத்தை பின்பற்றுவார். மிகவும் புத்திசாலியாக திகழ்ந்தார். விதுரன் எப்போதும் சிறந்த ஞானம் பெற்று விளங்கியதால் திருதராஷ்டிரனுக்கு தலைமை அமைச்சராக இருந்து அவரை வழி நடத்தினார். கிருஷ்ணனை அடுத்து விதுரனையே மிகச்சிறந்த ஆலோசகராக பாண்டவர்கள் கருதினர். விதுரன் தன் திறமையால் பாண்டவர்களுக்கு நேர்ந்த பல சதிகளை முன்னரே அறிந்து தடுத்து நிறுத்தினார். திருதராஷ்டிரன் மூத்தவனாக இருந்தாலும் பார்வை இல்லாததால் பாண்டு அஸ்தினாபுர அரியணையை அலங்கரிக்க அரசனாகிறான். விதுரன் பாண்டுவிற்கு தலைமை அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். பாண்டுவின் மரணத்திற்கு பின் திருதராஷ்டிரன் அரசனாக்கப்படுகிறான். விதுரன் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களை எப்போதும் சமமாகவே நடத்தி வந்தார். திருதராஷ்டிரன் துரியோதனன் மேல் உள்ள அன்பால் அவன் தவறை சுட்டிக்காட்ட மறந்த போதெல்லாம் விதுரன் அவரை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். ஒரு தலைமை அமைச்சராக விதுரன் ஆலோசனை கூறத்தான் முடியும். ஆனால் முடிவு அரசனுடையதுதான். விதுரன் தர்மதேவனின் அம்சம் என்பதால் ஒழுக்க கொள்கையை தவறாமல் பின்பற்றுவான். அதையே அவன் திருதராஷ்டிரனுக்கும் கௌரவர்களுக்கும் பரிந்துரை செய்தான். துரியோதனனின் சூழ்ச்சிகள் நாளுக்கு நாள் அதிகமாவதைக் கண்ட விதுரனுக்கு பாண்டவர்கள் மீது பாசம் அதிகரித்தது. ஒருமுறை திருதராஷ்டிரன் துரியோதனன் கேட்டபடி பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் வாரணாவத திருவிழாவிற்கு அழைத்தான். அப்போது துரியோதனன் புரோச்சனாவிடம் கூறி பாண்டவர்கள் தங்குவதற்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய அரண்மனையை கட்ட ஆணையிட்டான். துரியோதனனின் மனநிலையை நன்கு அறிந்த விதுரர் அவன் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்டார். மாளிகையை ஆய்வு செய்த விதுரன் அந்த மாளிகை முழுவதும் அரக்கு, மூங்கில் என எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருப்பதை வைத்து கட்டப்பட்டுள்ளதை அறிந்தார். உடனே விதுரர் அந்த மாளிகையில் இருந்து கங்கை நதிக்கரையை சேரும்படி ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை அமைக்கச் செய்கிறார். விதுரனும் பாண்டவர்களும் தங்கள் அடுத்த திட்டத்திற்கு ஆயத்தமானார்கள். பாண்டவர்கள் அந்த அரக்கு மாளிகையில் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தனர். விருந்து முடிந்து அனைத்து மக்களும் நாடு திரும்பினர். சுரங்கப்பாதை பற்றி சற்றும் அறியாத புரோச்சனா உணவை உண்டு தூங்கிவிட்டான். பாண்டவர்கள் மாளிகைக்கு தீ வைத்துவிட்டு விதுரன் ஏற்பாடு செய்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி தப்பிச் சென்றனர். கங்கை கரையில் முடிந்த சுரங்கப்பாதையில் இருந்து பாண்டவர்கள் படகு மூலம் காட்டிற்கு தப்பித்தனர். புரோச்சனா தான் வடிவமைத்த மாளிகையில் தானே எரிந்து விட்டான். விருந்துக்கு வந்த ஒரு பெண் மற்றும் அவளின் 5 மகன்கள் பரிதாபமாக தீக்கு இரையாகினார்கள். மக்களும் குந்தி தேவி மற்றும் பாண்டவர்கள் தான் இறந்து விட்டதாக நினைத்து கலங்கி போகினர். கௌரவர்களுக்கோ தான் நினைத்தபடி நடந்ததால் மிகவும் சந்தோஷம்.
விதுரரின் தொலைநோக்கு பார்வையால் பாண்டவர்கள் மற்றும் குந்தி தேவி உயிர் பிழைத்து காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். துரியோதனன் பாண்டவர்களுக்கு உரிய பங்கை வழங்க மறுத்ததால் கௌரவர்களும் பாண்டவர்களும் போர் செய்ய ஆயத்தமானார்கள். சண்டை ஏதுமின்றி தங்கள் பங்கை பெற நினைத்த பாண்டவர்கள் கிருஷ்ணனை தூது அனுப்பினர். கிருஷ்ணன் தன் திட்டத்தை துவங்கினார். அஸ்தினாபுரத்தை சென்றடைந்தார். அரண்மனையில் சிலர் அவரை நோட்டம் இடுவதை நன்கு அறிந்து கொண்டார் கிருஷ்ணர் விதுரரின் மாளிகையில் தங்குவதற்காக சென்றார். துரியோதனனை சந்திக்கவே இல்லை. இதை துரியோதனன் தெரிந்து கொண்டான். இவ்வளவு பேர் இருக்க குறிப்பாக விதுரன் மாளிகைக்கு செல்ல காரணம் என்ன? பீஷ்மர், துரியோதனன், திருதராஷ்டிரன் என யாரையும் சந்திக்காமல் கிருஷ்ணர் விதுரன் மாளிகைக்கு செல்ல காரணம் உண்டு. கிருஷ்ணனை கண்ட விதுரனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. தங்களுடைய பாதம் என் மாளிகையில் பட நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறி கிருஷ்ணருக்கு அத்தனை உபசாரங்கள் செய்தான் விதுரன். மறுநாள் பீஷ்மர், திருதராஷ்டிரன் என அத்தனை பெரியவர்கள் இருக்கும் சபைக்குள் விதுரனும் கிருஷ்ணரும் வருகின்றனர். இதை பார்த்த துரியோதனன் அளவற்ற கோபத்தில் கத்தத் தொடங்கினான். தன் சிறிய தந்தை என்றும் பாராமல் விதுரனை சாடத் தொடங்கினான் துரியோதனன். நம் விரோதிகளிடமிருந்து தூது வந்திருக்கும் கிருஷ்ணனை உன் மாளிகையில் வைத்து உபசரித்தது தவறு. இப்போது சபைக்கு வேறு கூட்டி வந்திருக்கிறாய். என் உணவு உண்டு வாழ்ந்துவிட்டு பாண்டவர்களுக்கு சேவை செய்கிறாயே என்று சபையில் விதுரனை சற்றும் தயக்கமின்றி சாடுகிறான் துரியோதனன். விதுரனை வார்த்தைகளால் திட்டி காயப்படுத்துகிறான் துரியோதனன். கோபம் தாழாமல் வெடித்த விதுரன், அடே துரியோதனா, என்றும் ஒழுக்க நெறியை பின்பற்ற நினைப்பவன் நான். எனினும் நீ செய்யும் சூழ்ச்சிகளை பொறுத்து கொண்டு இருந்திருக்கிறேன். என்னை வசைப்பாடிய உன்னை என் வாளுக்கு இரையாக்க எனக்கு அவ்வளவு நேரமாகாது. குருகுலத்தில் ஒருவரை கொள்வது அறநெறி அல்ல என்பதற்காக உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். போரில் தர்மமே வெல்லும். யார் தர்மத்தின் வழியில் செல்கிறார்கள் என்று உனக்கு மட்டுமல்ல, இச்சபையில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். தர்மம் நியாயம் உன் பக்கம் இல்லை என்றாலும் சென்றோற்று கடன் தீர்க்க நானும் உன் பக்கமே போர் புரிய வேண்டும். அப்படி போர் செய்தாலும் பாண்டவர்களே வெற்றி காண்பார்கள். பின்பு அப்போதும் நீ என்னை தூற்றத்தான் போகிறாய். நான் வைத்திருக்கும் வில் விஷ்ணு பரமாத்மா உடையது. கோதண்டம் என பெயரிடப்பட்ட இந்த வில் உம்மை போல் அறநெறியை பின்பற்றாதவனுக்கு பயன்படாது என்று சொல்லி தன் வில்லை முறித்து எறிந்தார். நான் உனக்காக போரில் கலந்து கொள்ளப் போவதில்லை. நான் காட்டிற்கு யாத்திரை செல்கிறேன் என்று கூறினார் விதுரன். கிருஷ்ணர் வந்த வேலை முடிந்தது. அந்த வில் இருந்தால் பாண்டவர்கள் போரில் ஜெயிக்க முடியாது என்று தெரிந்த கிருஷ்ணரின் சூழ்ச்சிதான் இந்த சபையில் நடந்த வார்த்தை போர். விதுரனும் தர்மத்தின் பக்கம் போர் செய்ய முடியாததால் போரில் கலந்து கொள்ளவே இல்லை. இதுவும் பாண்டவர்களுக்கு தங்கள் பக்கத்து பலத்தை அதிகரித்தது. அரக்கு மாளிகையின் சூழ்ச்சியில் சிக்கியிருந்தால் பாண்டவர்களும் குந்தி தேவியும் அன்றே அழிந்திருப்பார்கள். குருட்சேத்திர போருக்கு தேவையே இருந்திருக்காது. தர்மம் வெல்ல, பாண்டவர்கள் ஜெயிக்க விதுரனும் ஒரு காரணம். குருட்சேத்திர போரை வென்று அரசனான தர்மன் காட்டிற்கு யாத்திரை மேற்கொண்ட விதுரனை பார்க்க சென்றார். காட்டின் ஒரு பகுதியில் விதுரன் உயிரற்ற உடலாக தியான நிலையில் இருப்பதை பார்த்த தர்மன் மனம் கலங்கி போனான். விதுரனின் உயிர் உடலை விட்டு அகழ்வதை தன் கண்ணால் கண்டான். காரணம், விதுரனும் தர்மனும் நல்லொழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட ஒரே கோட்டில் பயணம் செய்தவர்கள். அவ்வளவு பெரிய சபையில் பீஷ்மர், திருதராஷ்டிரன் என அனைவரின் முன்னிலையில் திரௌபதிக்கு அநீதி இழைக்கும் போது கௌரவர்களின் சகோதரன் விக்கர்ணனை தவிர வேறு யாரும் அதை தடுக்க முயலவில்லை. அந்த இடத்தில் விதுரன் துரியோதனனை கண்டித்ததால் அவர் வெளியேற்றப்பட்டார். இப்படி விதுரன் பல இடங்களில் தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்ட போராடினாலும் அவருக்கு அவமானங்களே மிஞ்சியது. தன் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை நிலைநாட்ட கௌரவர்கள் பக்கம் இருந்து போராடியவர் விதுரன். உண்மையில் விதுரன் தன்னுடைய கோதண்டம் வில்லை வைத்து கௌரவர்களுக்காக போர் செய்திருந்தால் பாண்டவர்கள் வெற்றி கேள்விக்குறியாகி இருக்கும். அவருடைய கோதண்ட வில் அர்ஜுனனின் காண்டிப வில்லை தோற்கடிக்கும் ஆற்றல் உரியது. இதை நன்கு அறிந்த கிருஷ்ணரின் சூழ்ச்சிதான் சபையில் விதுரனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த அந்த வார்த்தை போர். கிருஷ்ணரின் சூழ்ச்சியை அறியாத துரியோதனன் வார்த்தைகளை அம்பு போல் விதுரன் மீது தொடுத்தான். அதன் விளைவாகவே வில்லை உடைத்து போரில் இருந்து விலகினார் வீரன் விதுரன்.